மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நேத்தி சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நேத்தி விவாதிச்சிருந்தோம். இன்னைக்கு அதோட தொடக்கமாக யார் கை ஓங்கி இருந்தது, யார் கை அடங்கி இருந்ததுன்னு பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக விவாதிக்கலாம். மற்றும் டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக தாவேகா கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்த திமுக, அதிமுக மற்றும் திருமாவளவன் அவர்கள் இன்று ஒரு தகவல் ஏடிஆர் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் பல்வேறு விஷயங்கள் பற்றி தான் இன்னைக்கு விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். முன்னாடி நேற்று பரவலாக ஆதரவு கொடுத்துருக்காங்க. நல்லா சட்டசபை நிகழ்வுகள். அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணாதவங்க ஹைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன்றது மற்றவர்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவு நமக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகம். நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி விவகாரங்களில் தொடர்ச்சியாக இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் எது தப்பு ரைட்டோ அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நேற்று கூட ஆதவ அர்ஜுனா பேசுனது தப்புன்னு சரியில்லைன்றப்போ பல பேர் போட்டிருக்காங்க. அவர் இந்த மாதிரிலாம் கற்றுனா அவர் என்ன பண்ணுவாருன்னு. அது கரெக்டு. ஆனால் எந்த இடம்னு ஒன்று இருக்குது. சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு அமைச்சர் அப்படின்றப்போ அது சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த விஷயந்தான் வைரல் ஆகிட்டு. அதனால் சண்டை போடும் களமாக சட்டசபை இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம எல்லோருடைய விருப்பமும். அது சபாநாயகர்னு அது சொல்கிறாரு. ஆமாம், இது ஒரு கருத்து மோதலான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி இது இன்றைக்கும் சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். நம்ம ஆட்களோட ஒரு பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். டீலிமிட்டேஷனில் யார் சைடு கரெக்டு அப்படின்னு. ஏன்னா டீலிமிட்டேஷனாக என்னன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் எது சரி தவறுன்றது புரியும். காங்கிரஸ் வழக்கம் போல் துரோக விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி டீலிமிட்டேஷனுக்காக இந்த இதெல்லாம் பண்ணுறவங்க ஏன் மேகதாட்டு பிரச்சனைக்கு யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்றதுலாம் எல்லோரும் முன்னாடி உள்ள கேள்வியாக இருக்குது. இப்போ தாவேகா காங்கிரஸை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தணும். காங்கிரஸுடைய துரோகத்தால் வீழ்ந்தவர் தான் கலைஞர். அன்றைக்கி அந்த துரோகத்துக்கு அவர் இளைஞ்சி போனதுனால தான் காவிரி பிரச்சனை. நேற்றுலாம் எனக்கு செம்ம காமெடி. காவிரி இஷ்யூவை நேற்று உக்காந்துட்டு அவங்க அலசுகிறாங்க. பெரிய அறிவாளிங்க மாதிரி 71 கலைஞர் என்ன செய்தார், அது அவங்க காலத்தில் கட்டினது, இது இப்படி கட்டினது, கலைஞர் விட்டு கொடுக்கல, அது இதுன்னு. கலைஞர் விட்டு தான் கொடுத்தார். இந்திரா காந்தியுடைய சூழ்ச்சிக்கு கலைஞர் பலியானார். அதற்கு ஒரு இது சொல்லியிருந்தார் என் ராம் அவர்கள் பேசியிருந்தப்ப காங்கிரஸ் ரெண்டா ஸ்பிளிட் ஆச்சு. இப்போ இவங்க இந்து குடும்பத்தில் இருந்து வந்தவங்க இருக்கிறவங்க நாளைக்கு சேர போகிறவங்க என்ன வேலைன்னா எப்படி முட்டு கொடுக்கலாம். அது இந்து குடும்பமாக இப்போ முட்டு குடும்பமானு தெரில. அதுலேருந்து எல்லாம் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டி ராமகிருஷ்ணன் ஒரு பிரதமரே கேட்டுக்கிட்டா முதல்வர் வேறு என்ன பண்ணுவாராம். ஒரு நியாயம் வேணாம். தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் மக்கள் இன்றைக்கி உட்காந்து விவசாயிகள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. அன்றைக்கி உங்களால் காவு கொடுத்தாரு பிரதமர் கேட்டுக்கிட்டா. பிரதமர் யாருக்காக கேட்டாங்க? கர்நாடகா அவங்க காங்கிரஸுக்காக கேட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டு மக்களை பற்றி யார் கவலைப்படணும்? கருணாநிதியில் கவலைப்பட்டிருக்கணும். அதுவும் கொஞ்சம் நஞ்ச மெஜாரிட்டியாக கொடுத்தாங்க மக்கள். 184 தொகுதி மிருக மெஜாரிட்டி. போமா கம்னு வேலையை பார்த்துட்டு போமா, சும்மா நான் கதை விட்டுனுக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கணும். நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். நீ என்ன நடுவில் வர்ற, என்ன ஃபேக்ட் ஃபைட்டிங் கமிட்டி, என்ன உண்மை இதில் என்ன உண்மை கண்டறியணும். 24 ஒப்பந்தம் போடுறாங்க. 3 அணை கட்டுறான். ஒரு அணையை கட்டி முடிச்சிட்டான். 2 அணையை 68 ஆரம்பிக்கிறான். எங்கள் ஆட்சி வந்த பிறகு தான். நாளைக்கு வரலாறுன்னா சொல்லும். கட்டிக்கிட்டு இருக்கிறான். அது தடுத்துனது நான் கோர்ட்டில் கேஸ் போடுறோம். அதுதான் அதுக்கு நைஸாக தவடா கட்டிலாம் பிடிச்சி கொஞ்சம் பண்ணுங்க. இவருக்கு பல பிரச்சனைகள் சிக்கல்கள். அதுக்கு ஒரு துணை போனார். இது என்ன சொல்கிறாரு ராமு? அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா காங்கிரஸ் அப்போ ரெண்டாக உடஞ்சது, உடஞ்ச காங்கிரஸை தூக்கி பிடிச்சது கலைஞர் தான், ஆர்கிடெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறாரு. காங்கிரஸ் ரெண்டாக ஸ்பிளிட் ஆச்சு. இவ்வளோ கேவலங்க. காங்கிரஸ் ரெண்டாக உடஞ்சதில் காமராஜர் காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கு. மூப்பனார்லேருந்து எல்லாம் அதில் இருந்தாங்க. அப்போ இந்திரா காங்கிரஸ் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் அகில இந்திய லெவலில் இந்திரா காங்கிரஸ் பவராக இருக்குது. மற்றவங்களும் இருக்காங்க. பங்களா காங்கிரஸ்னு சொல்லுவாங்க, பழைய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜலிங்கப்பா தான் தலைவர். மற்றவங்களாம் இங்கே காமராஜர் மாதிரி அங்கங்கே இருக்காங்க. இந்திரா காந்தி வாரிசுன்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அப்போ அவங்க சின்னமே உடையுது. அப்போ ஏர் உழவன் சின்னம்னு நினைக்கிறேன். அப்புறம் பசுவங்கன்றமாக மாறுது. இப்போ கை சின்னம்ல, அப்புறம் பசுவங்கன்றமாக மாறுது. இவங்க ராட்டை சின்னம். கரெக்ட், ராட்டை சின்னம்.
பழைய காங்கிரஸ். இந்த விவகாரம் வரும்பொழுது திமுக அதில் சில இந்திரா காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறாங்க. இங்கே காமராஜரை காலி பண்ணணும், இது பண்ணணுன்றதுக்காக இந்திரா காங்கிரஸுக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்க. வலுக்கட்டாயமாக போய் கொடுக்குறாங்க ஆதரவு. கொடுத்துட்டு அதில் என்னென்னா எம்பி சீட் நீங்கள் நின்றுக்குங்க, எம்எல்ஏ சீட் நாங்கள் நின்றுக்கிறோன்றாங்க. அப்போ எம்ஜிஆர் இருக்கார் அதிமுகவில். அப்படி வந்ததில் தான் 184 சீட்டு. அதில் காங்கிரஸ் தேர்தலில் நிற்கல. அது சில இவர்கள் பேச்சுவார்த்தை திருட்டுத்தனமாக இந்த மறைமுக பேச்சுவார்த்தைலாம் போகிறதுக்குள்ளே அது தேர்தல் காலம் நெருங்கினோன்னே இவர் அறிவிச்சிட்டாங்க. அதனால் இந்திரா காங்கிரஸுக்கு அந்த இதில் தேர்தல் நிற்கல. பழைய காங்கிரஸ் நின்றுது, அவங்க இது ஜெயிச்சாங்க. இதுதான் இதில் என்ன இணைத்து வைக்கிற ஆர்கிடெக்ட். அது சொல்லிட்டு மேலும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறோன்னே தெரில, அதனுடைய தலைவருக்கு என்ன பேசுகிறோன்னே அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு இங்கே இன்னைக்கு காங்கிரஸுக்கு என்ன தெரில, உங்களுக்கு தான் தெரில. வரலாறை மறைக்கக்கூடாது. அப்போது இந்த காங்கிரஸ் எப்போ ஒன்றாகுதுன்னா காமராஜர் மறைவுக்கு பிறகு 75க்கு பிறகு. காமராஜர் மறைஞ்சிடுறாங்க. 71 எலெக்ஷனில் இந்திரா காந்தி பெருவெற்றி. இங்கே எப்படி திமுகவோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைமு அவங்க இந்த வங்கி சீர்திருத்தம், இந்த எல்ஐசி இதெல்லாம் வந்து சீர்திருத்தம், நில உச்சவரம்பு சட்டம், இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தோன்னா பார் என்ன மாதிரி நவீன இது வந்துட்டாங்கன்னு எல்லாரும் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு இந்திரா காந்தி தலைமையிலான கட்சி பெரிய அளவு மெஜாரிட்டியில் வர்றாங்க. பல இடங்களில் பழைய காங்கிரஸ் வருது, தோத்துடுறாங்க. அந்த மாதிரி இங்கே நிற்கவே இல்லாதனால அவங்க பழைய காங்கிரஸ் ஜெயிக்குது. இங்கே மூப்பனார் இவங்கெல்லாம் பெருசாக வெயிட்டு. அதற்கு பிறகு காங்கிரஸ் இது காமராஜர் 75 இறந்து போகிறார். இறந்து போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? மூப்பனார்லேருந்து எல்லாரும் என்ன, மூப்பனாருங்களாம் அந்த பண்ணை இந்த இதெல்லாம் பாதுகாக்கணும். அப்போ இயல்பாகவே ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ். சத்தம் இல்லாமல் ஒன்று சேர்றாங்க. இதுதான் நடந்தது. இதில் எங்கே கலைஞர்? இது கலைஞரை பிடிச்சி தான் கையை காலை ஆட்டி இங்கேயும் அங்கேயும் தூக்கி விசிறிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க இழுத்து எழுப்பில் தான் போனார். 72 அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாரு. 74 1924 ஒப்பந்தம் முடியுது. அதை கூட ஒரு சண்டை போட்டு வாங்க தெரியல. அவன் கர்நாடகா சொல்கிறான், ஒப்பந்தம் 50 வருஷம் முடிஞ்சு போச்சு, அவள் தான், இனிமேல் நாங்கள் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்றான். அதை ஏற்கனவே நடைமுறையில் காமிச்சிட்டான். 3 அணையை கட்டுறான். ஒரு அணை கட்டி முடிச்சிட்டான், 2 அணையை கட்டிக்கிட்டு இருக்கிறான். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. 3வது என்ன பண்ணுறான், இது எங்களை கட்டுப்படுத்தாதுங்க இனிமேலுன்றான். ஏன்னா 3 அணை கட்டு தண்ணி விட மாட்டேன்னா ஒவ்வொரு நீர் மட்டும் விடலாம். இதை இப்போ விட்றானுங்கல்ல, கபினி அணை ரொம்பணும்னா இங்கே தண்ணி திறந்து விட்றாங்க. அப்படி தான் இப்போ நமக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது. அப்போது இதுக்கு இந்திரா காந்தி துணை போகிறாங்க. துணை போனது இல்லாமல் இவரை வாபஸ் வாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த வழக்கு நம்ம அன்றைக்கே பேசணும், புதிய அணைகள் கட்டக்கூடாது, நீர்ப்பாசன பகுதி திட்டங்கள் புதுசாக நிறைவேற்றக்கூடாது, அந்த 24 ஒப்பந்தத்தை மதிக்கணும், அதை வந்து கரெக்டாக பண்ணி நீர் பங்கீடை ஒழுங்காக கொடுக்கணும். இதுதான் அப்புறம் தீர்ப்பாயம் அமைக்கணும், நடுவர் மன்றம் அமைக்கணும்னு. இது எல்லாமே அதுக்கு பிறகு கோரிக்கையாக வந்து 2007 தானே நிறைவேறுது. நேற்று ஒரு மரமண்டை எனக்கு போட்டுக்குது, இது மாதிரி பேசுகிறவர்கள்லாம் முட்டாள்கள். திமுக தான் 90 இதெல்லாம் வந்து அப்புறம் இது பண்ணிச்சான். திமுக 90 பண்ணல. எம்ஜிஆர் 83 வழக்கு போட்டு அந்த வழக்கு நடந்து 90 உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது விபி சிங் கவர்மெண்ட்டில். அதுவும் திமுக. எது நடந்தாலும் திமுக எதையும் படிக்கிறது கிடையாது, எந்த வரலாறையும் புரட்டி பார்க்கறது இல்லை. அப்போ திமுகலாம் எதுவுமே செய்யலையானா அந்தந்த காலகட்டத்தில் வந்ததில் இணைஞ்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் எங்கே ஸ்டவுட்டாக நிற்கணுமா அங்கே நிற்கல. அதுதானே நம்முடைய குற்றச்சாட்டு. 72 வாபஸ் வாங்கினீங்க. அந்த விவசாய சங்கம் ரங்கநாதன் வாபஸ் வாங்கலையே, நீங்கள் தானே வாபஸ் வாங்கினீங்க. இது 74 அந்த ஒப்பந்தம் மதிக்க மாட்டேன்றாங்க. அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும், உச்சநீதிமன்றம் சொல்லுது ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தேவையில்லை, அது காலாவதி ஆகலை, அது அப்படியே போகுது, அது ரிவ்யூ மட்டும் பண்ணுங்க. அந்த ரிவ்யூ பண்ணி அதில் வந்து ஒரு இதை கொண்டு வரணுமா வேணாமா? அதுக்கு 2 சைடு கூட்டு கமிட்டி போட்டு அந்த ரிவ்யூ அமலப்படுத்தி மத்திய அரசு அதுக்கு பண்ண வைக்கணும் வேணாவா? நீ அதுக்கு இந்த தீர்ப்பாயெல்லாம் இருந்திருந்தால் அந்த இது சரியாக வந்திருக்கும். அதையும் பண்ணலை. கச்சத்தீவு அங்கேருந்து இங்கே வந்து ஆலோசனை நடத்தி, தலைமைச் செயலாளர் கூட்டம் நடத்தி, எல்லாம் முடிவெடுத்து தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் இந்திரா காந்தி பண்ண துரோகம்லாம் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கச்சத்தீவு நீங்கள் எல்லாருக்கும் நம்ம நேயர்களுக்கே சொல்கிறேன், கச்சத்தீவு தாரைவாக்கத்துக்கு முன்னாடியும் அது நமக்கு முழுசும் சொந்தம் கிடையாது. பிரிட்டிஷ் காலத்தில் அது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பொதுவான இதுவாக இருந்தது. அவன் போகும்போது ஒரு திருக்குதலை வேலை எங்கள் பாகிஸ்தானில் பண்ணான், அதே மாதிரி இங்கேயும் பண்ணி விட்டு போயிட்டான். அப்போ இவர்களும் சொந்தம் அவர்களுக்கும் சொந்தம்ன்ற ஒரு மாதிரி நிலைப்பாட்டில் இருந்தது. இது அதிகமாக பிரச்சனை ஆகிட்டே இருக்குது.
இதில் கடல் மட்டத்துலேருந்து நாட்டிகள் மைல் 200 நாட்டிகள் மேலே அது யாருக்கிட்ட ரொம்ப இது இருக்குதோ அவங்களுக்கு சொந்தன்ற மாதிரி ஒரு இது. அதை இந்திரா காந்தி வலியுறுத்தவில்லை. ஏன் இந்திரா காந்தி வலியுறுத்தலை? 71 பங்களாதேஷ் வாரில் வாரன் உலக லெவலில் பேரை கெடுத்துக்கினாங்க. பண்ணது கரெக்டு. ஏன்னா கிழக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான்றது வந்து பூகோள ரீதியாகவும் ஒன்றா கிடையாது, மொழியாலேயும் ஒன்றா கிடையாது. பாகிஸ்தான் வரலாறு வெள்ளைக்காரன் பிரித்து கொடுத்துட்டு போயிட்டான். அன்னைக்கு ஜின்னா தலைமையில் எங்களுக்கு பாகிஸ்தான் வேணும் இஸ்லாமியர்கள்னு. தனி நாடு. வங்காளத்தை ஏற்கனவே கர்சன் பிரபு காலத்தில் பிரிச்சுட்டாங்க. கர்சனா டல்லௌசியான்னு சரியாக இது இல்லை, பிரிச்சுட்டாங்க. அது பிரித்த பொழுது ஒன்றுபட்ட வங்காளம், கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் பிரிச்சுட்டாங்க. வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. நம்பர் 1 ரோக்குங்க அவன். ஒரு நாட்டுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுன்ற அயோக்கியத்தனை எல்லாத்தையும் பண்ணார். வங்காளம் ஒன்றுபட்ட வங்கம், ராஜாராம் மோகன் ராய், நம்ம சுபாஷ் சந்திர போஸ் எல்லாரும் பல புரட்சியாளர்களை கொடுத்தது. மாஸ்டர் சூர்யா சென் புரட்சியாளர்கள் எழுதுனா அவ்வளோ கதை இருக்குது. அந்த புரட்சியாளர்லாம் உருவாக்குனது. நம்ம நேதாஜி சிங்கப்பூரில் போய் படை அமைக்கிறாருன்னா அந்த படைக்கு முன்னாடியே உருவாக்கி வச்சிருந்தது மாஸ்டர் சூர்யா சென். இந்திய புரட்சியாளர்களே மிக 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 புத்திசாலியான ஒரு புரட்சியாளர் அப்படின்னு பிரிட்டிஷ்காரனே புகழப்பட்ட ஒரு மாஸ்டர் சூர்யா சென். சிட்டகாங் போராட்டம், ஆஷா பிரீத்திலதான்னு சொல்லிட்டு அவங்களும் சூர்யா சென் 15 நாள் ஆயுத கணக்கே பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஒரு இந்தியா கவர்மெண்ட்டில் ஒரு சிட்டகாங்ன்ற அந்த இடத்த பிடிச்சி வச்சுருந்தா அவ்வளோ சாதாரண விஷயமா? லாஸ்ட்டில் பிரீத்திலதா அந்த இதை வெடிக்க வச்சு செத்து போவாங்க. நம்ம புரட்சியாளர்கள் குழந்தைகள், தேசத்தின் குழந்தைகள். அந்த குழந்தைகள் வாங்கி கொடுத்த சுதந்திரம் இது. அப்படிப்பட்ட வங்கத்தை 2ஆக பிரிக்கும் போது பெரிய கிளர்ச்சியெலாம் நடக்குது. அன்றைக்கே பிரித்து விட்டான். அதுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான்றதை உருவாக்குறான். அந்த பாகிஸ்தானோட இந்த பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரே பாகிஸ்தான். ஆனால் மொழியால் வங்கம் பேசுகிறவங்க, இவங்க உருது பேசுகிறவங்க. உருது கொஞ்சம் மைனாரிட்டி, பஞ்சாபி, இந்த இதெல்லாம் நம்ம பஞ்சாப்லேருந்து பஞ்சாப் இதெல்லாம். ஹிந்தி மேஜர் உருது. அப்போ உருது பேசுகிற முஸ்லீமோ வங்காளம் பேசுகிற முஸ்லீமோ இயற்கையாகவே இணைய முடியல. பூகோள ரீதியாகவும் இணைய முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைக்கு அந்தாண்ட இருக்கும், இது தலைக்கு நம்ம இது ஷோல்டர்கிட்ட இருக்கும். 3ஆந்தர 4ஆந்தர குடிமக்களாக வங்கதேச மக்களை நடத்துகிறார்கள். அப்போது அங்கே முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் போராட்டங்கள் நடக்குது. நம்ம அப்போ தான் உருவாக்குறாங்க 68 காவ். உள்ளே இறங்கி வேலை செய்தாலாம் ஒரு நாள் பேசுவோம். பல கதைகள் இருக்குது ராவுடைய சாகசங்கள்லாம். உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணி பாகிஸ்தானை 2ஆக பிரித்து கொடுத்துட்றோம். அந்த மக்களுக்கு பெரிய சந்தோஷம். இதில் உலக லெவலில் பாகிஸ்தான் கொண்டு போகிறான். அப்போ அமெரிக்காவுக்கும் நம்ம மேலே காண்டு. அப்போ அமெரிக்கா சோவியத்தின் கூட இந்தியா இணைஞ்சிருக்குது. அமெரிக்கா 7th ஃப்ளீட் இதை இப்போ கொண்டு போய் நிறுத்திருக்காங்கல்ல, அவங்க 7th ஃப்ளீட் எவ்வளோ இருக்குது, அங்கே ஹார்மோஸில் கொண்டு போய் நிப்பாட்டினால அதை கொண்டு வரான் உள்ளே. டிகாகோஷியா தீவுலேருந்து நம்ம வங்கக்கடலை உள்ளே வந்துட்டான். நம்ம நேயர்களுக்கு சென்னையில் வசித்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 71 பீரியடில் நடந்த வார் சென்னையில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் நள்ளிரவு அந்த வார் ஒத்திகை லைட்லாம் ஆஃப் பண்ணி அலாரம் அந்த இது வான சங்கு ஊதுமே அதெல்லாம் வச்சுலாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணாங்க. ஆனால் அவன் குண்டு போட்டிருந்தா குண்டு இங்கே தான் 2 தடவை நம்ம தப்பிச்சிருக்கோம். செண்பகராமன் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட போராளி இருந்தார். அவர் ஹிட்லர் கூட ஒப்பந்தம் போட்டு ஜெர்மனில் பெரிய டெக்னாலஜி தெரிஞ்சவர். அவர் இது பண்ணி அவர் நீர்மூழ்கி கப்பலத்தின்னு வந்துட்டார் இந்தியாவுக்கு. நேராக இங்கே வந்துட்டார். வந்து கோட்டைக்கு எதில் குண்டை போடுறாங்க. குண்டு வந்து அந்த நம்ம செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடி விழுந்துச்சு. இன்னும் கூட அந்த குண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்வைக்கு வெடிக்கல. அதான் M10 அந்த இது பேர் தான், நீர்மூழ்கி கப்பல் பேர். அதனால தான் M10 மகன் அதெல்லாம் சொல்லுவாங்களா. அது அப்போ ஒரு தடவை தப்பிச்சோமா, 2ஆவது தடவை அந்த செண்பகராமனை விஷம் வச்சு கொண்டானுங்க அவனுக்கு. கடைசியில் கண்ணுக்கு தெரியாத சுதந்திர போராட்டம் மேஜர் ஜெய்பால் சிங்னு ஒருத்தர். அவர் வந்து இந்தியாவில் சுதந்திர போராட்ட வீரர்களை ஒன்றிணைச்சு ஒரு நாளில் புரட்சி பண்ணணுன்னு இருந்தவர். ஏதோ ஒரு இது காட்டி கொடுத்து மிஸ் ஆகிடுச்சு. அவரை பிடிச்சி உள்ளே போட்டுனாங்க. அவர் எஸ்கேப் ஆகிட்டார். இவ்வளோ சுதந்திரம்லாம் கிடச்சிச்சு. நம்ம என்ன பண்ணோம் அவருக்கு? அவரை கௌரவிக்கணுமா? நான் எந்த அளவுக்கு அவரை கௌரவிக்கணும். ஆனால் அந்த வெள்ளைக்காரன் போட்ட சட்டத்தின் கீழே இவரை சிறையில் அடைக்கிறாங்க கொல்கத்தாவில். உன் சிறை என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு அப்புறம் தெலுங்கானாவில் போய் தெலுங்கானா போராட்டத்துக்கு ஹெல்ப். அப்போ நிஜாம் மன்னர் கீழே அந்த இது இருந்தது தெலுங்கானா மக்கள். இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு, பேசிட்டே போனால் இழுத்துனே போவோம். அப்போது இந்த இதை பிரித்து கொடுக்கும் பொழுது உலக நாடுகள் மத்தியில் கெட்டு பேர் வந்தோன்னா அந்த 7th ஃப்ளீட்டு வந்துடுச்சு.
வந்து நிற்கிது வங்கக்கடலில். அப்போ சோவியத் யூனியன் நமக்கு இப்போவும் நட்பு நாடு, அப்போவும் நட்பு நாடு. நான் ஒன்று அடித்தா வருவேன், நீ என்ன அடித்தா வான்ற மாதிரி தான். அங்கேருந்து வான் பண்ணிட்டாங்க. பேட்டா ஒரு குண்டு போட்டாலும் சவுந்து ஃபுல்லிட்டு கடல் உள்ளே போயிடும், வங்கக்கடலுக்குள்ளே. அப்படியே திரும்பி போயிட்டான். ஆனால் அந்த பேர் இருக்குது, அதனால இது பண்ணுறது. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கச்சத்தீவை இலங்கைக்கா இந்தியாவுக்கான ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குல்ல, 2 பேருமே சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 2 மீனவர்களுமே பேர்ந்துருப்பாங்கலாம். இலங்கைக்கே கொடுத்துட்றதுன்னு முடிவெடுத்து அதற்கான இதெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க, கூட்டம் நடத்துகிறாங்க. அங்கேருந்து தலைமை செயலாளர் வர்றாரு, இங்கே தலைமை செயலாளர் நடத்துகிறாரு. இது எல்லாத்தையும் இவர் அப்படியே கண்டுக்காமல் விடுறாரு. இது ஒரு பெரிய கிளர்ச்சியாக மாற்றணுமா வேணாவா? இவருக்கு அப்போ என்ன பிரச்சனை? இங்கே வந்து சர்க்காரியா காமிச்சுன்னா அது இதுன்னு எம்ஜிஆர் கொண்டு போய் ஊழல் பட்டியல் கொடுக்குறாரு, அது இதுன்னு. அப்போ இவருக்கு இந்திரா காந்தியுடைய சில இதெல்லாம் தேவைப்படுது. இவர்கள் ஒன்றும் மிசாவையே பார்த்தவர்கள் நாங்கள், அதெல்லாம் ஒன்றும் மிசாவெல்லாம் பார்க்கல. மிசாவில் பிடிச்சி உள்ளே போட்டாங்க அவங்கள. அதுதான் மேட்ரு. அதே மாதிரி எங்கள் ஆட்சியை கலைத்து விட்டார்கள். உங்கள் ஆட்சியெல்லாம் கலைக்கலை. 71 வராரு, 76 முடியுது. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்துறாங்க. ஒரு ஆட்சிக்கு கூடுதல் எக்ஸ்டெண்ட், எல்லா ஆட்சிக்கும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்டுன்னு கொடுக்குறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறாங்க 6 வருஷம் அப்படின்னு. அதில் இவருக்கு 76லேருந்து 77 வரைக்கும் இவருக்கு ஆட்சி இருக்குன்ற மாதிரி வருது. இப்போ மற்ற மாநிலம் கலைக்கிற மாதிரி இங்கே கலைக்கிறாங்க. அப்போ இவர் ஆட்சி 5 வருஷம் முடிஞ்ச அப்புறம் தான் இவரை கழிச்சு விட்றாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் 1 வருஷம் இருக்குல்ல, அது கிடைக்காம போச்சு. இவங்களை ஆட்சியே நாங்கள் இழந்தோம். என்ன இழந்தீங்க? 1 மாதம் 2 மாதம் இழந்திருப்பீங்க. ஏன்னா மேலே ஜூன் அந்த மாதிரி வந்திருக்கும். 5 வருஷம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கல்ல, அந்த 1 வருஷம் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் ஜனதா கவர்மெண்ட் வந்து மீண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி 5 வருஷமாக ஆகுறாங்க. இதெல்லாம் வரலாறு. இங்கே இருக்கிற லகுட பாண்டிகளுக்கு தெரியுமா? இப்படிதான் உருட்டுறது, எனக்கு என்னன்னு உருட்டுறது. அப்போ இந்த விஷயம் வந்து கச்சத்தீவை தார வாங்குறாங்க. இவர் சட்டமன்றத்தில் ஒரே ஒரு தீர்மானம் போட்டு கம்மிருந்துக்கிறார். இப்போ இந்த தலைவரில் கைது பண்ண போகிறது, ஏய் விடமாட்டேன் போலீஸ்காரர் இழுத்தோன்னு அப்படியே போயிடுது. தலைவரை ரொம்ப தள்ளாது அப்படின்னு வண்டியில் ஏறி போயிடுது. இந்த மாதிரி எதிர்ப்பு தான் காமிச்சார். தான் நடந்தது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் காங்கிரஸ் இணைச்சார், அது இது என்றாம் சொல்கிறதெல்லாம் பாதிக்கு மேலே அவர் படித்தார்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி தெரிஞ்சுக்கிட்டே வரலாற்றை திருத்தி கூடுறாங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ வரலாறு இருக்குது. அதனால் வரலாற்றை யாரும் மாற்ற முடியாது. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் எழுதி வச்சுருப்பாங்க. இல்லை சட்டசபை அந்த டைமில் நடந்த பேச்சுவார்த்தைகள் மற்றதெல்லாம் ஏன் விஜய் சொல்கிறாரு, நேற்று அதை ஒட்டி தான் இவங்க பேச்சுவார்த்தை. நான் கூட போட்டேன். அன்று நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அன்றைக்கு பொதுப்பணித்துறை தான், நீர்வளத்துறை எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. இப்போ தான் திமுகவில் தான் பிரித்தாங்க. அன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் யார்? கலைஞர் தான். கூவாத்தை சீரமைச்சு படகு விட்டது யார்? படகுக்கு வந்து சேரில் விழுந்த அந்த திட்டம் அதோட போனது யார்? அந்த பணம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அவ்வளோதான், சேத்துல போட்டது என்ன பண்ணுவீங்க? அதனால் அந்த டைமில் பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து இவர் தானே அணை கட்ட விட்டார். நான் சொன்னேன், அது மட்டும் பண்ணல, 72 வழக்கை வாபஸ் வாங்கினார், 74 ஒப்பந்தத்தை ரிவ்யூ பண்ணி அதை ஒரு முடிவாக மாற்றலை, அதுவும் இவர் தான் அப்படின்னு 3 அணைகள் கட்ட அனுமதிச்சார். ஒரு அணை வந்து காங்கிரஸ் காலத்தில், சரி மீதி 2 அணை. இவ்வளோ துரோகம் பண்ணிவிட்டு எம்ஜிஆர் வந்து சரி பண்ணுறாரு. 83 எம்ஜிஆர் வழக்கு போடுறாரு. நேற்று இதெல்லாம் விவாதம். இந்த விவாதத்தில் என்னன்னா பொய்ய புழுறானுங்க நம்ம வரலாற்று அறிஞர்கள் மாதிரி. கொஞ்சம் படிக்கலாம்ப்பா, என்ன நடந்துன்னு கூட படிக்க மாட்டீங்க. அதனால் இதுதான் விஷயம். நேற்று விஜய் கரெக்டாக ஒரு பிட்டை போட்டு கம்ப்ளைண்ட் நம்ம அதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். நான் ஏற்கனவே காவேரி பற்றி பேசியிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். அது ஒன்றும் பெருசாக அவ்வளோ போல வரவேற்பு பெறல. ஆனால் காவேரி பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக இருக்குது அந்த விஷயம் பற்றி. சரி சார், இந்த சட்டசபை நேற்று நடந்தது பேசியிருந்தோம். அதில் யார் கை ஓங்கிருந்தது? சட்டசபையில் 2 அவெஞ்சர்கள் இருக்காங்க தெரியுமா? 2 அவெஞ்சர்கள். அவெஞ்சர்ஸ்னா யாருன்னு தெரியும்ல? தானோஸ். 3வது அவெஞ்சர்ஸ் கூட இருப்பார், விஜய் இருப்பார். இன்னும் அது கண்டுபிடிக்கல. மற்ற 2 அவெஞ்சர்ஸ் இருக்காங்க. யார் சொல்லுங்கள்? புசி. எதிர்கட்சி வரிசை இல்லைங்க, எதிர்கட்சி வரிசையில் உதயநிதி. புசியை அவெஞ்சர்ஸ்ன்றீங்க, எப்படிங்க சொல்கிறீங்க? சொல்லுங்கள். புசியை அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்களா? அவெஞ்சர்ஸ்னா என்ன நம்ம நேயர்களுக்கு தெரியுமா? வீழ்த்தப்பட முடியாத இது. அவங்களுக்கு சாவுன்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. என்ன இது இருந்தாலும் இப்போ இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் காமிப்பான். இப்போ நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். யார் வீழ்த்தப்பட முடியாத மனிதர்களா? துப்பாக்கியில் சுட்டால் கூட நீங்கள் இங்கிலீஷ் படத்தெல்லாம் பாருங்களேன், இங்கே குண்டு பாஞ்சிரும், இங்கேயே பாஞ்சிரும். அவன் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டைலாம் போடுவான். இங்கே குண்டு பாஞ்சிருக்கும், ஒரு ரிப்பன் எடுத்து கட்டிக்குவான். கட்டிட்டோன்னே சண்டை போடுவான், அந்த கையை வச்சு குத்துவான், ஆதித்தை எடுப்பான், எல்லாம் பண்ணுவான். எல்லாம் முடிஞ்சோடனே கடைசி சீனில் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும். அந்த ஆம்புலன்ஸில் வெளியில் உட்காந்துக்கிட்டு டாக்டர் ஒருத்தர் அதுக்கு மருந்து போட்டுன்னு இருப்பார். ஹீரோயின் வந்து பேசும், போலீஸ்கார் வந்து இது பண்ணுவார். எல்லாம் வந்து அப்படி இப்படி சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுவாங்க, இந்த சீன் காமிப்பாங்க.
பார்த்துறீங்களா? எல்லா ஹாலிவுட் படத்துலையும் இப்படி தான் முடியும். காமனாக இருக்க முடியும். ஆமாம். இன்னும் சில படங்களில் அதிகபட்சம் அடின்னா இந்த மூக்கில் ஒரு இது போடுவாங்க, அந்த இது அதுன்னு. மறுநாள் அதே இது வேற ஒரு ஷூட்டில் பார்த்தீங்கன்னா அதே இது தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா அடியெலாம் ஒன்றுமே இருக்காது. மூஞ்சில் அவ்வளோ அடி போட்டிருக்கும். மறுநாள் பார்த்தா அப்படி பளிச்சுன்னு இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன கீறல் மட்டும் அடி. தமிழ் படத்துலேயும் அந்த மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மற்றவங்களாம் என்ன குத்து வெட்டு வாங்கினாலும் அவங்க அது அவெஞ்சர்ஸ் ரேஞ்சுக்கு ஹீரோக்களை கொண்டு வந்துட்டாங்க. அவெஞ்சர்ஸ்னால் அவங்க வந்து அவ்வளோ பவர் இருக்கும். அவங்க வந்து அந்த மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க சட்டசபையில். சொல்லுங்கள், இந்த புஷி ஆனந்த் கிஷி ஆனந்தெலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அவர் பாவங்க, அப்புறம் நீங்கள் அவரை போய் சொல்கிறீங்க. பொன்னியின் செல்வனா எப்படி சொல்கிறீங்க? தெரில, ஒரு குன்சா சொல்லிட்டீங்க. மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் குன்சா சொல்லிட்டீங்க. சரி, இன்னொருத்தர் பொன்னியின் செல்வன் கரெக்டு. இன்னொருத்தர் யாரு? ரகுபதியா? என்னங்க அவரை போய் அவெஞ்சர்ன்றீங்க? நம்ம இவருங்க எடப்பாடியார். பொன்னியின் செல்வன்னா யாருன்னு தெரியுமா நம்ம நேயர்களுக்கு? உதயநிதி ஸ்டாலின். தெரியும்ல? தெரியும். ஆற்றல் மிகு சேர்த்துங்க. ஏன் சொல்கிறேன், எங்கள் தலைவர் மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறவர். மனோகர படம் சார் ஞாபகத்துக்கு. அவ்வளோ தமிழ் சார். யார் சொன்னா இதை? அக்ரி கிருஷ்ணன். யாரை சொன்னார்? எடப்பாடி அவர்களை. மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறவர். அவர் அதை ரசிச்சுட்டு இருந்தார் பக்கத்தில். ஹைலைட்டு அவர் அதெல்லாம் என்ன, ஏய் கொஞ்சம் ஓட்டுங்க, இப்படியாடா ஓட்டுவீங்க அப்படின்னு. அவர் பாவங்க, அவர் யதார்த்த மனிதருங்க அவர் எடப்பாடி. இவங்களா புகழ்ந்துங்க இஷ்டத்துக்கு. அவங்களாம் ரொம்ப ஓ அப்படியா, எப்போ நான் வாய் கொப்பளிச்சதை பார்த்தேன் நீ அப்படின்னு நினச்சிக்குவாங்க அவங்க. நீ அதை இன்னும் கொஞ்சம் கூட்டி சொல்லணும். எரிமலையை விழுங்கி புகழ் மாலையாக சொல்பவர் ஏதாவது ஒன்று சொல்லு, நல்லா இருக்குப்பா அர்த்தம். மின்னலை மூலிகை மின்சாரம்னா இவரை கொண்டு போய் கட்டி வச்சிட போகிறாங்க இந்த கூடங்குளத்தில். சார் வாங்க சார், ஒரு 300 மெகாவாட் கம்மியாக இருக்குது, டெய்லி கொண்டு போய் டாப்பில் கட்டி வச்சிடுறோம். சர்றன்னு மின்னல் அடிச்சோன்னு முழுங்கி கப்புன்னு மின்சாரத்தை. வடிவேல் காமெடி தான் சார் வருது. எங்கே நடந்து ஒன்னெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, எங்கே கீழ்ச்சி பார்த்தா நெருப்பு வரல, ரத்தம் தான் வருது. அவர் வேற அந்த இது காலில் வச்சுட்டு சரட்டு நடந்துட்டு இருப்பார். சரி, அவர் தீப்பொறி திரும்ப. அப்போ மின்னலை முழுங்குறவர் கிட்டத்தட்ட அவெஞ்சர் தானே. அடுத்து இன்னொரு அவெஞ்சர் பொன்னியின் செல்வன், ஆற்றல் மிகு உதயநிதி அவர்கள். சரி, இதாக சொல்லுங்கள், சட்டசபையினது பார்த்தீங்க, இதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லுங்கள். அதுக்கு நான் சொல்லிட்டேன். இதுக்கு 9,000 கோடி பற்றி பேசும்போது பதில் மார்க்கண்டேயன் பேச்சை கேட்டிங்களா? ஆமாம், நான் பேசுனார். அவர் பாட்டுக்கு பேசியிருந்தார். அவர் பையன் மாதிரி தான். இந்த பிரெயின், இந்த ஹெட்டு, இந்த ஃபேஸ் ஹேவ் 2 ஐஸ் அண்ட் 2 ஹேர்ஸ், அந்த மாதிரி அவரும் மனப்பாடம் பண்ணிட்டு சொல்கிறாரு. அதில் ஈட்டி இதயத்தை துளைத்தாலும் அதை பிடுங்கி எறிந்து விட்டு ஓடுகின்ற வல்லரசு எங்கள் தலைவர். ஈட்டி இதயத்தை தொலைச்சா என்ன ஆகும்? ஈட்டி வந்து குத்திச்சிங்க, என்ன ஆகும்? இதயத்தில் ஓட்ட விழுந்தால, ஒரு கீரல் விழுந்தானா காலி முடிஞ்சது. ஏன்னா அது ஒரு ரத்த பந்து, அது பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதில் விழுந்தா என்ன ஆகும்? காலி. வாயில் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும், அதோட முடிஞ்சு செத்துருவோம். பிளட்டு போகாது, பஞ்சர் ஆகிடும். வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா மூளைக்கு ரத்தம் போகாது. 7 செகண்டு மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் மரணம் தான். ஈட்டியே இதயத்தை துளைத்தாலும் அது பிரிங்கி எடிந்து விட்டு ஓடுகின்ற வல்லரசாம். அதுல என் வல்லரசுனா ஒரு நாட்டை தான் சொல்லுவாங்க. விஜயகாந்தி சொல்லுவாங்க சார். அது நடித்த படத்தோட பேர் நான் சொல்கிறேன். அதை வச்சு எவ்வளோ பெரிய அவெஞ்சர் அவர். அப்படியா அப்படின்னு. அப்போ பின்னாடி ஒரு குண்டு சுவிட்ச் குத்தி பார்க்கணும். தலைவரை கொஞ்சம் கம்னு இருக்கணும். என்ன குத்திட்டேன். அதற்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தீங்களா? இன்னொரு அவெஞ்சரா? யார் அது? இல்லை, உட்காந்துருந்தாரு. சிரிக்கலாமா வேணாமா? அவர் இது சொன்னோன்னு அப்படின்ட்டார். அவர் பார்த்துருப்பாரு, நானே மெட்ராஸில் இந்த மாதிரி காலம் தள்ளுனுக்கிறேன், நீ அதை விட பெரிய ஆளாகிறப்பா. அங்கேருந்து இப்போ தாண்டா தெரிஞ்சுவான் பையன். ஏன் இந்த பாடி ஹேவ் அண்ட் ஹெட்டு 2 ஐஸ் 2 இயர்ஸ் த பிரெயின் இஸ் த இதுன்னு. அந்த பசங்க பாவம் நல்லா பண்ணானுங்க. ஆடி மாதம் மனை வச்சு அவனை மிரட்டி அந்த வீடியோ தூக்க வச்சுட்டாங்க. அதனால் சமீப காலமாக சைலண்ட்டாகவே இருக்காரு. யார் அவர்? சேகர் பாபு. திருத்தணி கோயிலுக்கு கூட போயிருந்தாங்க. பேசியிருந்தாங்க. அவர் சொல்கிறாரு, சார் எல்லாரும் கைது பயத்தில் இருக்காங்க சார். யார் சார்? செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஏவாவேலு, KN நேரு, இன்னும் சில அமைச்சர்கள் கைது பயத்தில் இருக்காங்க. யார் முந்தி
இந்த வியட்நாம் வீடு சுந்தரம் படத்தில் சிவாஜி கணேசன் வந்து நீங்கள் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு வித்தியாசம் இதுதான். எம்ஜிஆருக்கு வந்து பெருசாக அப்படின்ட்டு போயின்னே இருப்பார். பெருசாக நோய் வந்தது பத்த மாதிரிலாம் எந்த படத்துலையும் இருக்காது. அது அப்படியே உற்சாக துள்ளலாக தான் இருக்கும் படம் பூரா. இவர் வியட்நாம் வீட்டில் வயசாகி ரிட்டையர் ஆவார். இதே நோய் வந்துடும். ஆப்ரேஷன் பண்ண போவார். அவருக்கு மாமியார் இருப்பாங்க, பொண்டாட்டியுடைய அம்மா. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கும். அவங்க சிகிச்சையில் தான் இருப்பாங்க. ஆனால் சாதாரணமாக நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. இவர் ஆப்ரேஷன் பண்ணும்போது சொல்லுவார், நீ முந்திண்டா நோக்கு, நான் முந்திண்டா நேக்கு அப்படின்னுவார். அந்த மாதிரி இந்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கள பார்த்துட்டு, எப்பா நீ முந்திண்டா நோக்கு, நான் முந்திண்டா நேக்கு அப்படின்னு. இது எல்லாவற்றையும் தாண்டி, டேய் நீங்கள் எல்லாம் முந்திட்டா பரவாயில்லடா, நான் முந்திண்டா நேக்கு வரும் போல இருக்குதுன்னு இவர் நம்ம ஆற்றல் மிகு சேகர் பாபு, பொன்னியின் செல்வன், ஆற்றல் மிகு சேகர் பாபுவா, அவள் தான் அவர் ஆற்றலை பிடிங்கிடுவாங்க. அவர் கோயிலுக்கே கார் எடுத்துகிட்டு போக முடியல. ஐயா இங்கே 3 கார் வந்துக்குதியா? ஐயா வடிவில் ஒரு 10 அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு சார். அதுக்கு பார்த்தீங்களா? வெயிட் பண்ண என்னடா நடக்குதுங்க இந்த வடிவில் ஒரு 10, ஐயா ஆமாம் ஐயா கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன் ஐயா, கொஞ்சம் இது கையில் கூட மோதிரம்லாம் போட்டுக்கிறேன் ஐயா, மோதிரத்தை பிடிங்கிறாப்புல. ஆமாம் ஐயா என்னையா செய்கிறது, நம்ம கடமை நம்ம பண்ணி தானே ஆகணும். ஓகேயா ஓகேயா, இப்போ கொஞ்சம் பித்தளை பாத்திரம் எடுத்துருக்கேன், அதை எடுத்துகிட்டு போகிறேன், மீதி வந்து பார்த்துக்கலாம் ஐயா, நீ நாளைக்கு வந்துடு அப்படின்ட்டு போவாப்புல. அந்த மாதிரி அந்த போலீஸ்கார், ஐயா 3 கார் வந்துக்குதுயா? ஆமாம் ஐயா. எம்எல்ஏ வந்துக்கிறாருயா, முன்னாள் அமைச்சர் கூட சொல்லலாம் பார்த்தீங்களா, எம்எல்ஏ ஒருத்தர் ஐயா. ஐயா பின்னாடி வந்து அறநிலைத்துறை அதிகாரி ஐயா, அதுக்கு பின்னாடி தெரில ஐயா ஒரு காரு, என்னையா பண்ணலாம்? ஏய் என்னடா நினச்சிக்கிற அப்படின்னு. நான் பார்க்கவே இல்லை இந்த மாதிரி. நீ பார்த்துக்கிற அந்த அம்மா ஒரு அம்மா சொல்லும், எங்களுக்கு பண்ணிய ஞாபகம் இருக்குதா கர்மா அப்படின்னு லைனில் நிற்கும் போது. அதுக்கப்புறம் சட்டசபை வெளில பேட்டி கொடுக்கும்போது கூட எவ்வளோ நாள் தான் சேகர் பாபுவே முன்னாடி நிற்பேன். அப்போ எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது பாருங்க. அவர் மைக்குதே மறந்துட்டார். ஷாக் ரியாக்ஷன். அதனால் அந்த போலீஸ்கார் கடைசியில் விசாரிச்சுட்டு மொல்லமாக விட்டார்னு நினைக்கிறேன். அப்புறமா தான் நிலமை. இதில் ஆற்றல் மிகு பொன்னியின் செல்வன் திரு உதயநிதி அவர்களை குறிவைத்தே அனைத்தும் இயங்குகிறது அப்படின்னு தகவல். அவரைத்தான் தூக்கணும். சரி தூக்குனா பிரச்சனை வருமா? வரும், ஆனால் வராது. ஆனால் என்ன பண்ணலாம்? ஒரு மார்க் டெஸ்ட் பண்ணலாமா? மார்க் டெஸ்ட், அதுக்கு தான் அது அரெஸ்ட் அப்படின்றாங்க. நான் சொல்ல, பேச்சு ஓடினுது. எதுக்கே அரெஸ்ட் ஒரு ரிஹர்சல்? என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ண தப்புன்றீங்க? கைது இதுக்கெல்லாம் அவர் பேசிட்டார், ரைட்டு, அதுக்கு வழக்கு போடுங்க, டிஃபேமேஷன் போடுங்க. ஏன் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன பேசி வைக்கிறீங்க? எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு. அவங்க குறிய ஆதவுக்கும் சரி, முதல்வருக்கும் சரி, உதயநிதி இந்த டாஸ்மாக் வழக்கு அப்படி 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 அந்த புயல் சொல்லிட்டு உதயநிதி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ கைது பண்ணால் எந்த வகையில் எதிர்ப்பு இருக்கும்? அதற்கு ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டா, பரவாயில்லப்பா ஒன்றும் பெருசாக இல்லை. பெருசாக இருந்துச்சு இல்லை. எங்கேயா போய் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்தா, ஏய் வான் தலைவன் கைதாக நான் எதுக்குடா கடை பண்ணோம் பயா அப்படின்ற லெவலுக்கு. எனக்கு வருத்தமான நிகழ்வு ஒன்று நேற்று நடந்ததுங்க. கலைஞருடைய நினைவு நாள். நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், அவருடைய அந்த ஒரு ஆற்றல் மடிப்பாருங்க, ஆற்றல் மிகுனே வருது. அவருடைய அந்த நிர்வாகத்திறன், திமுகவை 50 ஆண்டு காலம் அவர் வழி நடத்தினது, அவர் முதலமைச்சராக இருந்தது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர் செய்த சேவைகள், பல நலத்திட்டங்கள், ஒரு சமூக நீதிக்காக நின்றுது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு சொந்தக்காரர் கலைஞர். இன்றைக்கி அரசியல் நடிப்புனா சிவாஜி, சண்டை காட்சியமா எம்ஜிஆர் அப்படின்னா, அரசியல்னால் தமிழ்நாட்டில் யார் அப்படின்னா முதல்ல கலைஞர் தான் சொல்லுவாங்க. அவருடைய நினைவு நாளுங்க. எங்கள் திமுக ஆட்களே வருத்தப்படுற அளவுக்கு நேற்று நடந்துருது. பெரிய அளவில் கூட்டமே இல்லை. எங்க 38-40 வருஷம் ஆகுதுங்க எம்ஜிஆர் இறந்து போய். இன்றைக்கும் அவர் எல்லாம் நினைவு கூறுறாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு படம் கிடம் வச்சு, ஒரு ரிக்ஷாக்காரங்க ஒருத்தருக்கு, ஒரு பூ விற்கிறவங்களாம் அவங்க படம் வச்சு நான் பார்ப்பேன். நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் இப்போவும் போங்க, அந்த வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட எம்ஜிஆர் பிறந்த நாள் நினைவு நாள், முக்கியமான நாளில் அந்த குடிசை பகுதியிலே ஒரு பெரிய மைக்கெலாம் கட்டி பெருசாக பாட்டு போட்டுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் பல இடங்களில் சென்னையில் போக் ரோட்டில் சிவாஜி வீட்டு பக்கத்துலேயே ஒரு சந்து போகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முனையில் ஃபோட்டோ வச்சு எல்லாம் பண்ணுவேன். நான் ஒரு ஸ்டோரியே பண்ணேன்.
மறைந்தும் மறையாமல் வாழ்கிறார்னு. அவ்வளோ இது இன்றைக்கி அவர் நினைவு கூறப்படுறார். நீங்கள் வந்து மற்றவர்கள் மக்கள் நினைவு கூறுறாங்கன்றது வேறு விஷயம். உங்கள் கட்சிக்காரங்களே இன்றைக்கி 8வது ஆண்டுலேயே மறந்துட்டாங்களே. 2018, 26 8வது ஆண்டுலேயே மறந்துட்டாங்களே. இன்னும் அடுத்த வருஷங்கள்லாம் என்ன ஆகும்? நான் என்ன சொல்கிறேன், ஜென்சி கூட்டம் அந்த கூட்டம்னு போய் அங்கங்கே நடத்தினுக்கிறிய, கலைஞர் நினைவு நாளுக்கான கூட்டம் எங்கேயா நடத்துனீங்களா சொல்லுங்கள்? அறிவாலயத்திலாவது நடத்துனீங்களா? இல்லை எனக்கு தெரியல, எதாவது நடந்ததான்னு கேட்குறேன். இல்லை, இந்த நினைவு எந்தல் கூட்டம் தான் ஏங்க அது வழக்கமாக காலைல போயிட்டு வருதுங்க. கலைஞர் நினைவு நாளுக்கு சம்மந்தமாக இன்றைய அரசியல் இன்றைக்கி விஷயம் என்ன? இந்த கூட்டத்தை போட்டு நீங்கள் கல்யாண வீட்டில் போய் அதானே பேசிகிட்டு இருப்பீங்க. 3 மாதம் கலைஞரும் 6 மாதம் முடிஞ்சிரும். அந்த கூட்டத்தில் தான் பேசியிருந்தாரு. என்றாம் அவர்கள் அந்த கூட்டத்தில் தான் பேசியிருந்தாரு. கலைஞர் நினைவு கூட்டம். ஆமாம், அப்போ ஒரு கூட்டம், ஒரே ஒரு கூட்டம் நடத்திக்கிறாங்க. இவரு கூட ஷானவாஸ் கூட போயிருந்தாரு. அவர் எங்கே எதில் இருக்காரு சொல்லுங்க. சும்மா தாப்ப வாசல் திட்டுறாங்க, கரெக்டாக சொல்லுங்க. விசிகே பேர்ல திமுகல கரெக்டா? விசிகே பேர்ல திமுகல கரெக்டா? நான் ஒத்துக்க மாட்டேன். திமுக தான். திமுக செய்தி தொடர்பாளர் நீ தப்பா இப்பவும் தப்பா போய் சொல்லிட்டு யாராவது திட்ட போறாங்க பாருங்க அவங்க. சார் விசிகா பேர்ல திமுகன்னு நான் சொல்லிட்டேன், கரெக்டாக தான் சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது. திமுகவில் இருக்கிற விசிகா அணி அப்படி வச்சுக்கலாமா? அப்படி சொல்லலாம். இப்போ இடதுசாரி அணியில் இப்போ முத்தரசன் மற்றவங்களாம் இல்லையா? பாண்டிய இவர் மட்டும் சண்முகம்லாம் வெளியே வந்துட்டார்னு நினைக்கிறேன். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக திடீர்னு வெளியே வர மாதிரி உள்ள போயிடுறாரு. ஆனால் கனகராஜ்லாம் இன்னும் உள்ளே தான் இருக்காப்புல. சு வெங்கடேசன் அங்கேயே கொடுத்துனா இருக்காப்புல. நேற்று அவர் போயிருந்தாரா கலைஞருடையதுக்கு? போகல. சரி. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும், ஏன்னா நீங்கள் கட்சி தோற்றுருக்கீங்க. நீங்கள் கலைஞர்கிட்ட ஒரு பியூட்டி என்னென்னா, கட்சி தோற்றுருச்சுன்னு வச்சுக்கிங்க, உடனே அவர் மறுநாள் அவர் கொடுக்குற அந்த உடன்பிறப்பு கொடுக்குற மெசேஜ் இருக்குல்ல, கடிதம், இவ்வளோ பர்சன்டேஜ் நான் அப்படி பண்ணால் அந்த பூஸ்ட் ஏற்றிக்கினே இருப்பார். சோறு விட மாட்டார். 2வது போராட்ட அறிவிப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, இதுக்கு போராட்டம் நடத்துங்க. 3வது ஏதாவது ஒரு வகையில் உங்களை ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கிற ஆள் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பார். மாநாடுகள், கருத்தரங்குகள், அது இதுன்னு. திடீர்னு அண்ணாவை பற்றி, அண்ணா போதும் அதை பற்றி, அது இதுன்னு. இப்போது உங்கள் கட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது. நீங்கள் விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் கொடுத்தாங்க. ஆற்றல் மிகு தலைவர் அங்கே போயிட்டு எதை பேசக்கூடாது அதை பேசி லாஸ்ட்டில் அதுதான் பெரிய சப்ஜெக்ட் ஆகி போய் நீங்கள் நடத்துகிறதே ஒன்றும் இல்லாமல் போச்சு. கூப்பிட்டு ஏதோ பேசினாராம் தலைவர். இதெல்லாம் பண்ணாதேன்றேன், ஏன் திரும்ப அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அந்த ஜோக்கர்னு எதுக்கு சொல்கிற, டம்மி முதல்னு எதுக்கு சொல்கிற, இந்த மாதிரி வார்த்தைலாம் ஏன் பயன்படுத்துகிற அப்படின்னு சொன்னாதான் தகவல். ஆனால் இவர் எனக்கு அப்படி தான் வேணும் எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரு. இவர் அதை விரும்புகிறாருன்னா இன்னும் பள்ளம் தோன்றாருன்னு அர்த்தம். அதனால தான் அந்த கூட்டத்துடைய நோக்கமே செதஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அடுத்து இப்போ கலைஞருடைய நினைவு நாள், கலைஞர் நினைவு நாள் கூட்டம்னு ஊர் பூரா போட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு பெருசாக இது பண்ணி அதை ஒரு பிரச்சாரம் இதாக மாற்றணும். இந்த வேலை தானே அவங்க வேலை, கட்சியை செயல்பட வைக்கிறது. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், வருஷம் பூரா நீங்கள் சம்பாதிச்சு போவீங்க, இதுக்கும் சேர்த்து நாங்கள் பண்ணணுமா அப்படி போய்டுவோம். இவங்களும் ஆமாம் தேர்தலில் அவ்வளோ செலவழிச்சிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம், இதுக்கு வேறையா அப்படின்னு எங்கேயும். அப்போ நீங்கள் கலைஞருடைய நினைவு நாள் சாதாரண மாதிரி அப்படியே கடந்து போயிடுச்சு. நேற்று யாருக்காவது தெரியுமா? காலையில் ஒரு நடைப்பயணம் போனார், அந்த இது அஞ்சலி சிதா, அது ஒன்று தான் தெரியும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெருசாக அது இல்லை. அதுதான் இவர்களுடைய சிக்கல். அதனால் திமுகவுடைய அந்த செயல்பாடுகள் சட்டமன்றத்தில் பெரிய அளவில் இல்லை. நீங்கள் அந்த அவெஞ்சர்ஸ் பேசணும்னு சொன்னால மார்க்கண்டேய உள்ளே எப்படி மன்னிப்பு கேட்டார் பார்த்தீங்களா? ஆனால் திமுக என்றும் தலைவணங்க, அது யாருக்கும் பயப்படாதுன்னு இன்னைக்கு வெளியில் வந்து சொல்லியிருக்காரு. கைது பண்ணுறதெல்லாம் மிரட்டுற மாதிரி இருக்குது, மிரட்டுற மாதிரி இருக்குது. ஒரே விஷயத்துக்கு 2 தண்டனையா அப்படி இப்படிலாம் பேசுகிறாரு. சபாநாயகர் வந்து இந்த இது போட்டிருக்காரு, எஃப்ஐஆர் இருக்குது, அது எப்படி 2 இது அப்படின்னு பேசுகிறார். நேற்று எல்லாத்துக்கும் பதில் சொன்னார்ல சபாநாயகர். இப்போ அங்கே மன்னிப்பு கேட்டு அருள் கூர்ந்து தயை கூர்ந்து மன்னித்து கொள்ளுங்கள், மனதில் எதுவும் வைத்து கொள்ளார்கள் அப்படி இப்படின்னு பேசிட்டு வெளியில் வந்து பாருங்க. இப்போ மறுபடியும் நாளைக்கு அவர் கூப்பிட்டு வான் பண்ணிடுவார். இப்போ இது ஒரு விஷயம். நேற்று இன்னொரு விஷயம் வந்துச்சு, நான் கூட அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். முருகன் ஒரு எம்எல்ஏ பேசினார் பார்த்தீங்களா?
இந்த ரோடுவேஸ் ஹைவேஸில் பணம் வாங்குறாங்க, பணம் பார்ட்டி ஃபண்ட் இந்த இதெல்லாம் வரும்போது அவர் கோபமாக எழுந்திரிச்சு ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவரே சாட்சி. ஏவா வேலுக்கு தெரியும், மினிஸ்ட்ருக்கு, ஹைவேஸ் மினிஸ்ட்ருக்கு. எதிர்க்கட்சி தலைவரே சாட்சி. சபாநாயகர் உட்காருங்க அப்படின்னாரு. அந்த விஷயத்தை ஏன் இவர்கள் பெருசாக எழுப்பலை? இருந்தது நேரடியாக ஹைவேஸ் மினிஸ்ட்ரியும் உதயநிதியையும் சுட்டி காமிச்சு அவர் யார் தெரியுமா? பெரிய ஹைவேஸ் கான்ட்ராக்டர் அவர். திமுக இதில் தான் வந்தார்னு நினைக்கிறேன். கடைசி டைமில் வந்து சேர்ந்து அதனால தான் தெரியும்ன்றார். சாட்சின்றாருங்க. அதான் அது சாட்சி. இவங்க இந்த வார்த்தையை ஒன்று அவை குறிப்பில் இருக்குங்க. அவர் என்ன அப்படி பேசிகிட்டு இருக்காரு, எப்படி அனுமதிக்கிறீங்க? அப்படி எதுவுமே கேட்கல. யாரும் இதை பெருசாகவும் இது பண்ணல. இதே தான் அவர் ஆதவை ப்ரொவோக் பண்ணது. லாட்ரின்னு கற்றுனோன்னா அவர் ப்ரொவோக் ஆகி பேசினார். இன்றைக்கி அந்த மேட்ரு கொஞ்சம் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் தொடாது, சமூக வலைதளங்கள் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா 900 கோடியா, தேர்தல் பத்திரம் கூட அவ்வளோ கிடையாது அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போது இது ஒரு தனி சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் சார், அம்மா உணவகம் பற்றி பேசும்போது ஏன் சார் ஏடிஎம்கே வந்து பெருசாக சொல்லல எதுவும்? டிஎம்கே நேருக்கு அவர் சொல்கிறாரு, பின்னாடி இந்த ஒரு குரல் நம்ம கூட இருந்தோம்ல எஸ்பி அதில் இங்கே நேரு அந்த டி ராஜேந்திரது ஒன்று போடுவாங்க ஒரு மீமே இப்படி பார்த்து அந்த மாதிரி தான் இருக்குது நேற்று சட்டசபையில். ஏப்பா அம்மா உணவகத்தை 5 வருஷம் நடத்தலைன்னு எந்திரிச்சு பேச வேண்டியது நான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியோ இல்லாட்டி எடப்பாடியார் அவர்களோ திமுக வந்து சீரழிச்சுது அம்மா உணவகத்தைன்னு சொல்லணும்ல எந்திரிச்சு. அங்கேருந்து பின்வாசலேருந்து மே கம்மின் யாருப்பா? எஸ்பி வேலுமணி தான், முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர். நான் சொல்கிறேன் திமுக 5 வருஷம் ஒன்றுமே பண்ணலன்னு அவர் அங்கே சொல்லுகிறார். இங்கே யாருமே வாய் திறக்காமல் அப்படியே வாய் பார்த்துருக்குறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், சமீப காலமாக திமுகனா தாவேகா தான். திமுகவுக்கு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், திமுக தாவேகான்னு சொல்லியிருந்தார். நம்ம கூட பெரிய கட்சி இருக்குதுங்க அதிமுக, என்டிஏ. நீங்கள் வந்து என்ன தான் இது பண்ணாலும் ஒரு இது நிற்கும் போது அவங்க தான் பெரிய கட்சியாக நிற்பாங்க, அது எப்படி சாதாரணமாக ஒதுக்குறீங்கன்னு. ஆனால் அதை சொல்லி இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கல்ல. திமுகனா தாவேகா தான் எதிரி, திமுக எதிரி தாவேகா தான். அதே மாதிரி தாவேகா தான் திமுக எதிரின்னு அங்கேயும் வந்துச்சு. இவங்க பங்காளினா பங்காளி அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அப்போது திமுக ஒரு பக்கம் ஏதோ ஒரு வகையில் சரியோ ரைட்டோ சண்டை போட்டுக்கின்னு இருக்காங்க. இவர்கள் திமுக ஆட்சின்னு இருக்காங்க. இவங்க நடுவில் நின்று இங்கே வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க. இப்படி காவிரி பிரச்சனை அவர் எந்திரிச்சு பேச விடல. அப்புறம் சிஎம் தலையிட்டு அவர் பேச விடுங்கன்னு அப்புறம் அவர் பேசுகிறார். மைக்கையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆமாம், மைக்கு தான் ஆஃப் பண்ணுவாங்க, பேசும்போது தான் ஆன் பண்ணுவாங்க. இல்லை அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணதா அது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மைக் இல்லை, ரிலேயில் அவர் பேசுனது கட்டுன்னாங்க. அப்புறமா விசாரிச்சுட்டு அமைச்சரில் எழுந்திரிச்சு பதில் சொன்னாங்க, இல்லை ஒரு நிமிஷம் கூட கட் ஆகலைன்னு. அது என்னன்னு தெரியல. நான் கூட எடப்பாடி அவர் பேசுனதை பார்க்கல, அது ரிலேயில் வரலையா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? இல்லை அது ஒன்றும் புரியல எனக்கு. அப்போ அது என்னன்னு தெரியல, விசாரிக்கிறேன்னாரு. அந்த மாதிரிலாம் பண்ணால் அது தப்பு. அது இந்த அதிகாரிகள் யாராவது சிலிண்டர் வேலை பண்ணுவாங்க, இல்லாட்டி இவங்க எதாவது பண்ணாங்களான்னு தெரியல. இல்லைன்னு தான் மறுத்துட்டாங்க. இது ஒன்று. அப்போது இந்த விவகாரத்தில் திமுக தான் எங்கள் எதிரி, திமுகவுக்கு நாங்கள் தான் எதிரின்னு நிறுத்திட்டார். இது ஜெயலலிதா பாணி. ஜெயலலிதா திமுக தான், திமுகவுக்கு நான் தான் எதிரி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. நான் அதிமுக எம்ஜிஆரோட வேகமாக கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இன்றைக்கி அதிமுக இடத்துல நாங்கள் தான் அப்படின்றத தான் நிறுத்துகிறாங்க. அதை தான் அவர் நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கும் ஆட்சேபனை தெரிவிக்கல அதிமுக தரப்புலேருந்து. அவர் சொன்னார்ல, அம்மா உணவத்தை இது பண்ண அதிமுக, நாங்கள் தாங்க அதிமுக, நாங்கள் தான் இதுன்னு அவர் ஆதரவு சொன்னதுக்கு இவங்க ஆட்சேபனை தெரிவிக்கல. இதெல்லாம் சபை குறிப்பில் நீக்குங்க, என்னங்க அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எதுவும் பண்ணல. ஆனால் விஜய் அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டார் அப்படின்றது தான் எல்லாருடைய கணிப்பாக இருக்கிறது. சரி சார், இன்றைக்கி டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் புறக்கணித்த திமுக அதிமுக ஒட்டுக்காக புறக்கணிச்சிட்டாங்க. நீங்கள் அவங்க சொல்கிற காரணம் பேர் வைக்காத பிள்ளைக்கு இதுன்னா இன்னும் அதுக்கான தேவையே வரல, அதுக்கான முயற்சியும் எது முக்கியமோ அது ஃபோக்கஸ் மத்திய அரசு பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு. அது உண்மை தான். இப்போதைக்கு டீலிமிட்டேஷன் பற்றி மத்திய அரசு பெருசாக இது பண்ணல. ஆனால் அப்படி வந்தால் என்ன பண்ணான்றதை டிஎம் கிட்ட ஒரு மாதிரி பேசி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆட்கள் பேசுகிறாங்க. ரிஜு ராகுல் காந்திகிட்டே பேசுகிறாரு. அந்த மாதிரி அவங்கவுங்க சேனலில் பேசிக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி தொகுதிக்கு 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் வரைக்கும் போயிட்டாங்க.
அது ஒரு எம்பியால் அவ்வளோ பேரை சமாளிக்க முடியாது. அப்போது ஒரு தொகுதியை 2ஆ பிரித்தா நீங்கள் 10,00,000 பேர் ஒரு எம்பினா ஓரளவுக்கு பண்ண முடியும். இப்படி இருக்கிறதாக தான் இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. 39 எம்பி இருக்கும்போது நம்முடைய மக்கள் தொகை 4,50 கோடி. இன்றைக்கி வாக்களிப்பவர்களே 5,50 கோடி. மக்கள் தொகை 8,50 கோடி. 8 கோடி நெருங்கிட்டோம். அப்படியே டபுள் ஆகிடுச்சு. அப்போது டீலிமிட்டேஷன் வந்தால்தான் இன்றைக்கி நான் 39 எம்பின்றது 59 எம்பி ஆனாங்கன்னா பிரிச்சிடலாம். தென் சென்னை சென்னை 3 தொகுதி, சென்னை 5 தொகுதி ஆகுனா இந்த மக்கள் தொகைக்கு பிரிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரித்தா இதுதான். அப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்றது இன்றைக்கி பெரிய சிக்கல். 25 வருஷத்துக்கு முன்னாடி 71ல் எடுத்த மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தது. இது 25 வருஷம் தள்ளி வைக்கிறாங்க. 2001ல் தான் மறுபடியும் அடுத்த 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இது தள்ளி அந்த இது அடுத்த 25 வருஷம் பொறுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு 71 கணக்கெடுப்பு பிரகாரமே இருக்கட்டும்னு. அப்போது இது 50 வருஷம் ஆயிடுச்சு. 26 வந்தோன்னா 71 55 வருஷமா 55 வருஷம். இப்போது 55 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி இருந்து மக்கள் தொகை எங்கேயோ போயிடுச்சு. அன்னைக்கு 80 கோடி 90 கோடி இருந்தது, நீ 140 கோடி. அப்போ அதுக்கு ஏற்றாற் போல் எம்பிக்கள் உடைய பலுவை குறைக்கணும்னா இந்த மாதிரி பண்ணணுன்னு 800 சில்லறைக்கு ஏற்ற மாதிரி பார்லிமெண்ட்டை கட்டிட்டாங்க. இப்போது 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்போது இங்கே என்ன பிரச்சனை வருது? நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் பண்ணிங்கன்னா அதிகமாக மக்கள் தொகை இருக்கிற உத்தரப்பிரதேசம், பீகார், இந்தி மாநிலங்கள்லாம் அதிக எம்பி கிடைப்பாங்க. இங்கே மக்கள் குழந்தை பிறப்பு தடுக்கிறதுக்கான அந்த இதுக்கு ஒத்துழைச்ச தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பழிவாங்கப்படும் அப்படின்றது தான் எல்லாருடைய இதுவும். அதுக்கு இந்த மசோதா வந்த பொழுது அமித்ஷா, பிரதமர் மோடியிலேருந்து எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி நாங்கள் இந்த தடவை பண்ணலை, நாங்கள் 50% கிராஜுவலாக பண்ணி கொடுத்துட்றோம், கிரண் ரிஜிஜு உட்பட சொன்னது. அப்போது 39 எம்பி தொகுதி இருக்கிற இடத்துல 50%னா 59 ஆகிடும். 20 வச்சிங்கன்னா 59. 80 இருக்கிற உத்தரப்பிரதேசில் 50%னா 120 ஆகிடும். அப்படியே டபுள் ஆகும், அவ்வளோதான். அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்கவுங்க விகிதாச்சாரம் அப்படியே இருக்கும். இது திமுக அப்போ ஆய்வே ஆள முடியாது, ஆச்சா பூச்சா ஆய்வுன்னு இல்லாததெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அப்போது தீவிர பாசிச பாஜக எதிர்ப்பு, நம்ம தான் அடுத்து வரப்போகிறோம், காங்கிரஸ் நம்ம கூட்டணி, இந்தியா கூட்டணி, இதிலே உருட்டியிருந்தாங்க. இப்போது வழக்குகள் மற்ற விஷயங்கள் வரப்போ இது கரெக்டுன்னு தெரிஞ்சும் அப்போது தப்புன்னு உருட்டினவங்க இப்போ கரெக்டு பக்கம் வந்திருக்காங்க. அப்போது டீலிமிட்டேஷன் தேவை. ஆனால் டக்குன்னு சொன்னால் பிஜேபி கூட கைகோத்தது தெரிஞ்சிடும் அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க தனியாக உருட்டுறாங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணுது. காங்கிரஸ், இடதுசாரிகள்லாம் அப்படியே போட்டோன்றாங்க. அப்படியே போனால் நான் சொன்ன அந்த இதுதான் பெரிய நிர்வாக பிரச்சனைலேருந்து பல விஷயங்கள். மாவட்டம் மட்டும் பிரிக்கிறீங்களே, இன்றைக்கி எத்தனை மாவட்டம்? 38 மாவட்டம், 23 மாவட்டம், 22 மாவட்டத்தை நீ 38 மாவட்டம். ஏன்? நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் எம்பி இதுவும். அப்போ இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது அது கூடாதுன்னா ஒத்துக்குவீங்களா? அன்னைக்கு இந்த இதெல்லாம் சாத்தியம்னா இது பண்ணணும். அப்போ காங்கிரஸ், இடதுசாரிகள் எல்லாம் அப்படியே இருக்கணுன்றாங்க. இதில் பாஜக சொல்கிறது நாங்கள் அப்படியே ரேஷியோ பிரகாரம் தான் நாங்கள் ஏற்றி கொடுக்குறோம், யாருக்குமே பாதிப்பு இல்லையான்னு. அது கேட்க இவங்க தயாராக இல்லை. முறைக்கு எதிர்க்கிறான்றாங்களோ அந்த மாதிரி எதிர்க்கிறாங்க. இதில் தாவேகாவும் பலியாகிறது. தாவேகாவை இயக்கி இந்த கூட்டத்துக்கு திமுகவுடைய எண்ணம் என்னன்னு நான் என்ன சொல்கிறேன், அங்கே காவிரியில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணுன்னா இங்கே நம்ம சொல்கிறோம்ல அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டான் பாரா எல்லாம் இப்படி ஒன்றாகிறான்னு. இங்கே நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தானே ஆகணும். கூட்டினா தானேங்க நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஆனால் அப்படி கூட்டினாலும் திமுக வராது. என்ன சொல்லுங்கள். நீ தீர்மானம் போட்டல மன்றத்தில், அதுக்கு டெல்லிக்கு ஆள் அமிச்சியா? போகல. அது மேலே பண்ணு, அப்புறம் நாங்கள் வரேன்னு இருப்பாங்க. அப்போவும் திமுக தான் அம்பலப்பட்டு போயிருக்கோம், உங்களுக்கு தான் லாபம். ஆனால் இவருடைய பார்வை குறுகிய பார்வையாக இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அது தேவையில்லைன்னா முடிவே பண்ண முடியாது. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது இது எல்லாமே அழுத்தம், மத்திய அரசுக்கு அழுத்தம் வரும். கர்நாடகாவுக்கு பயத்தை உண்டாகும், எல்லாம் ஒன்றாயிட்டானுங்க பாடுறாங்க. அப்போ கொஞ்சம் பயப்படுவாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டி அதில் என்ன மாற்று கருத்து வந்தாலும் ஒருமித்த கருத்தில் தான் எடுக்க போகிறீங்க. அந்த பார்வை தாவேகா பார்வை தவறு. ரெண்டாவது, டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு தாவேகா நகரக்கூடாது. அவங்களுக்கு எம்பி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் அந்த பார்வை அதில் தவறு. ஏன் தவறு? டீலிமிட்டேஷன் தேவை.
அது அவர்கள் சொன்னபடி இப்போ திமுக சொல்கிறது இந்த விஷயத்தில் கரெக்டு. என்ன 50%ன்றதை சட்ட திருத்தத்தில் கொண்டு வாங்க. அப்போ ஓகே, சரி கொண்டு வந்துட்டீங்க, நிறைவேற்றியாச்சு. திடீர்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் மெஜாரிட்டி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அடுத்த தேர்தலுக்கு இல்லை புது டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் மாற்றணும்னு மாற்றக்கூடாது. அப்போ மாற்றாமல் இருக்கணும்னா அடுத்த 25 வருஷத்துக்கு இதில் மாற்றம் இல்லைன்னு கொண்டு வாங்க. இந்த 2 நிபந்தனை சொன்னால் நாங்கள் ஓகேன்றாங்க. அதான் கரெக்டு. இப்படி பண்ணால் மத்திய அரசாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் சமமான விகிதாச்சாரத்தில் வந்துடும். 800 சில்லற எம்பிக்கள் வந்துடுவாங்க. எம்பிக்களுக்கும் பிரச்சனை இருக்காது. இல்லை ஈஸியாக போகும். நாளைக்கு 800 சில்லற இல்லை 400 சில்லற வாங்குறவன் மெஜாரிட்டி. புரியுதா? இப்போ 200 சில்லற வாங்குறோம், 273 வாங்குறோம் மெஜாரிட்டி. அப்போது 450 அப்படி வாங்குறோம் மெஜாரிட்டி. அவ்வளோதான். 2/3 ஒரு இதுக்கு தேவைன்னா இன்றைக்கி இருக்கிறதுல 2/3. அப்போ 800 சில்லறையில் இருக்கிறதுல 2/3 அதே விகிதாசாரம் தானே. இது இதுலேயே மலிவு அரசியல் காங்கிரஸ் பண்ணுது. ஆனாலும் காங்கிரஸுடைய ராகுல் கூடலாம் பாஜக பேசிக்கிட்டு இருக்குது, பேச்சுவார்த்தை போயிருக்குது. அதனால் இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் திமுக லேட்டாக எடுத்தாலும் ஒரு லேட்டஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அது நீங்கள் அதில் என்ன இவர்களுடைய நான் இதை பார்க்குறேன்னா, இன்றைக்கி இவங்க நிலமை பிஜேபி தயவு தேவைன்னு இதுக்கு போகிறாங்க. இல்லாட்டி இவங்களும் இந்த வேலையை தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடியாது, டீலிமிட்டேஷன்லாம் கிடையாது ஆய்வுன்னு. எப்படி நீட்டு நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் பிஸ்னஸ் போயிடுச்சே. அந்த மாதிரி தான் இதுவும். மும்மொழி நல்லதுன்னு தெரியும், பசங்க 3 மொழி கற்றுக்கினாலும் தெரியும். ஆனால் நம்ம இது பாதிக்குமே. ஹிந்தி கற்றுக்கிறான்றதை கொண்டு திணிக்கிறது. இந்தியாடா இருக்குது, எல்லா எனி லாங்குவேஜ் தானே சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இதுதான் பிரச்சனை. அப்போது இந்த மாதிரி விவகாரத்தில் திமுக இந்த ஸ்டாண்டு இப்போதைக்கு எடுத்தது நான் கரெக்டுன்னு சொல்லுவேன். இப்போ தாவேக்கு அந்த கூட்டத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னும் எதிர்ப்பு தெரிவித்து அப்படியே இருக்கட்டும்ன்றாங்க. இந்த சு வெங்கடேசன் இந்த மாதிரி ஆளெல்லாம் கூப்பிட்டு வச்சுன்னு பண்ணி இந்த வழங்குமா இது. அதனால் இதெல்லாம் குறிப்பாக ப. சிதம்பரம் அவர்களுடைய கருத்தை முதல்வர் கேட்கணுன்ட்டு ரொம்ப ஆவலாக என்ன கருத்தம் அவர் சொல்கிற கருத்தை முன்வைக்கக்கூடிய கருத்தை ரொம்ப அழகாக முன்வைப்பார். காவிரி பிரச்சனையில் ப. சிதம்பரம் கருத்து என்னன்னு கேட்க சொல்லுங்கள் முதல்வர். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் நாங்கள் தேசிய கட்சி கர்நாடகா மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியும் எடுப்போம், தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுப்போம்ல வெக்கம் இல்லாமல் சொன்னார் ஒரு டிவி பேட்டியில். இப்போது காங்கிரஸ் பண்ண துரோகம் தானுங்க இன்னை வரைக்கும் காவிரி பிரச்சனை. ஆண்டாண்டு காலமாக அன்றைக்கே நதிநீரை தேசியமயமாக்கியிருந்தா கல்வியை மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டீங்க பொதுப்பட்டியல் அதுன்னு. நதிகளை தேசியமயமாக்கிருந்தீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை ஓஞ்சிருக்கும்ல. இல்லை அன்றைக்கே 70கள்லேயே தீர்ப்பாயத்தை அமைச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அவன் பயப்படுவான் இல்லாமல். அது தீர்ப்பாயம் அமைக்க மாட்டோம், நம்ம பேசி தீர்த்துக்கலான்ட்டு வழக்கை வாபஸ் வாங்க வச்சது இந்திரா காந்தி தானே. இன்னும் சிதம்பரம் பெருசாக சொல்லுவார், ஒரு கருத்து கேட்பார். எல்லாம் உருட்டுங்க, தமிழ்நாட்டு செஞ்ச துரோகம். இன்றைக்கி அதை மறைக்கிறதுக்கு இல்லாத உருட்டுலாம் உருட்டிகிட்ருக்குறாங்க. காங்கிரஸ் எந்த காலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சதே கிடையாது. துரோகம் 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 தான், நிதி உட்பட. சரி, ஆர்ப்பாட்டத்தில் வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்க என்ன ஆர்ப்பாட்டம், யார் யார்? அனைத்து கட்சிகள் ஆர்ப்பாட்டம் எல்லாரும் இருந்தாங்க. வேல்முருகன் இருந்தார், சீமான் இருந்தார், கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், புதிய தமிழகம், நாம் தமிழக வாழ்வுரிமை தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர் கட்சி, 3 கட்சி, பாமக கலந்த கட்சி, அனைத்து கட்சி கூட்டம். காவிரி பிரச்சனை சம்பந்தமாவா? நம்மளாம் ஒரு 3 தேர்தலாவது ஒன்றா இருக்கலாம். தமிழர்கள் சீமானுக்கு தெரியுமா? அவரும் அங்கே இருந்தார். கட்சிக்கு தான் சொல்கிறார். சீமானுக்கும் வேல்முருகனும் பிரச்சனை இல்லை, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேல்முருகன் தமிழ் தேசியம் இருந்துக்கும் போதே திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டவர். அங்கே பிரச்சனையாகி 2 கட்டனாகி ஒரு மாதிரி ஆகி தான் இன்றைக்கி வெளியில் வந்திருக்காரு. பாமகக்கும் இவர்களுக்கும் ஏகப்பட்ட முரண் இருக்குது. அவங்களும் திராவிட கட்சிகளோட இப்போவும் திராவிட கட்சிகளோட தான் கூட்டணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இவர் புதிய தமிழகம், அவர் எந்த ரூட் எடுப்பார்னு தெரியாது, அவர் தலைமையில் தான் இருந்தது. அதான் அவர் தான் கூட்டினது. அப்போ இந்த விவகாரத்துங்களில் இவர்களுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்குது. இதை தாண்டி சீமான் தமிழ் தேசியத்தை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணின்ற நிலைப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வேல்முருகன் அவருக்கும் ஓகே. ஆனால் இவங்க 2 பேர் பாமக ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருக்குது. இந்த பிரச்சனை ஒருமித்த பிரச்சனைலாம் வந்திருப்பாங்க ஒரு வேளை. இதில் இப்போ தென்காசியில் நடக்கிற இந்த 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக ஆதரவோட பொது வேட்பாளராக சீமான் நிறுத்தப்படுவதாகவும் சீமானே ஆதரவு கேட்டதாகவும் தகவல் ஒன்று ஓடுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? சரி, அதில் நிற்கிறாரு. அப்போ திராவிட கட்சிகளுடைய கூட்டணின்றது அவருக்கே இழுக்கு தானே. நாங்கள் இப்போ கூட ஒரு சாட்டையெல்லாம் பேசியிருந்தாங்க, எந்த கட்சி கூட நான் கூட்டணியில் எந்த காலத்துலேயும் கிடையாது, எங்களுடைய இதை ஏற்றுக்கிறவங்களுக்கு தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிறவங்களுக்கு தான் கூட்டணின்றார்.
அப்போ இந்த தேர்தலில் இடைத்தேர்தல் வந்த தகவல் தவறான தகவல்னு இருந்தால் ஓகே. இல்லை பொது வேட்பாளராக இல்லை சீமான் போட்டிட்டு அவரும் அதான் சொல்கிறார் இடைத்தேர்தல் ஓட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு. இப்போ 7க்குமே நாம் தமிழர் கட்சியில் நிற்க வைப்பாங்க. ஆனால் அதில் ஒன்று சீமான் நிற்கிறாருன்னா அங்கே திமுகவும் அதிமுகவும் போட்டி போடலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்படி பொது வேட்பாளர். ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்தாருன்னா அரசியலில் அவருக்கு அது பின்னடைவு. ரெண்டாவது, தமிழக அரசு தீவிரமாக எதிர்ப்பது என்பது ஒரு பார்ட்டு. தாவேகாவையும் அதன் தலைவர்களையும் அமைச்சர்களையும் ஒன்றுக்கு இல்லாதவன் அது இதுன்னு பேசுறதுன்றது அரசியல் கிடையாது. திரும்ப 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 நாம் தமிழர் கட்சி அந்த அரசியலை தான் கையில் எடுக்கிறது. திமுக விட வேகமாக எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு முகச்சுளிப்பு தான் பொதுமக்கள் மத்தியில் வரும். ஏன்னா இவர்கள் இன்னும் பெருசாக அம்பலப்பட்டு போகல, அவருக்கு நல்ல பேர் இருக்குது. அப்போ நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் அவங்க நெருக்கடி கொடுக்கணுமோ அதில் அரசியல் பண்ணிங்கன்னா ஓகே. ஒன்றுமே லாய்க்கு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு யாருங்க லாய்க்குன்னு உலகத்தில் இருக்கா? முதல்ல சொல்லுங்கள், யார் லாய்க்கு? இன்றைக்கி நான் ஒரு கார் வாங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறேன், எனக்கு கார் ஓட்ட வராது, நல்ல ட்ரைனிங் எடுத்து நான் ஓட்டுறேன். இன்றைக்கி நான் எல்போர்டு 2 வருஷம் பொறுத்து எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நீங்கள் எதை முடிவு பண்ணுவீங்க? அப்போது நான் ஓட்ட ஆரம்பித்த புதுசில் நான் கொஞ்சம் எட்டி கிட்டி பார்த்து ஓட்டுவேன். எதிரில் கார் வந்துட்டா லெஃப்ட்டு வாங்கி ஒதுங்கிக்குவேன், மொல்லமாக போவேன், பின்னாடி வரவன் திட்டுவான். எனக்கு என் காரை சேஃப்டியாக கொண்டு போகணும், சைடு எனக்கு தெரியாது, மைண்டில் வராது, மைண்டு தானே. அப்போது நான் வந்து எல்போர்டு நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்களா? நான் சேஃப்டியாக கொண்டு போகணுன்னு பார்க்குறேன். ரெண்டாவது, நீர் மேலாண்மை திட்டங்கள், நீர்வழி பாதை, இதெல்லாம் பாமகவுடைய அடிப்படையான விஷயங்கள். காவிரி குண்டாறு கோதாவரி இணைப்பு அதை அதிமுக வலியுறுத்தி இருந்தது, திமுகலாம் கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி தாவேக வலியுறுத்தி பிரதமர் லெட்டர் எழுதுகிறாங்க, அதில் நிதி ஒதுக்கியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதை வந்து நீர்வழி பாதையாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுன்றாங்க, அடையாறு கூவம். ஒரு நதிகள் இணைப்பை பற்றியும் பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அதிமுகவுடைய பிரதான ஒரு விஷயத்தில் குடிமராமத்து பணியோடு சேர்ந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். ஏன் அதிமுக அதை பற்றி பேசலை? ஏன் மற்றவர்கள் விவாதத்தில் இந்த விஷயத்தையே வெளியெடுக்கலை, பெருசாக பேசலை? ஏன் சீமான் இதை ஆதரித்து பேச மாட்டேங்கிறாரு? பனை மரத்தை பற்றி தனி ஒரு இதுவே பண்ணோன்னு அவங்க சொல்கிறாங்க. உங்களுடைய கோரிக்கை தானே அது. கறவை மாடுகள் இதெல்லாம் வந்து பால் இது பனை பொருட்களுக்கான இது தானே. ஏன் அதை வாழ்த்த மாட்டேங்கிறீங்க? நீங்கள் நல்லதை வாழ்த்தி அல்லதை விமர்சனம் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு சூப்பர் தலைவர்னு சொல்லலாம். நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ளேயே வரல. இன்னும் போதை பவுடர் பண்ண அந்த சரத்குமார்ன்றீங்க, டிக்கெட் விற்றவன்றீங்க, இது தானே. டிக்கெட் விற்றவங்க திமுகவில் இல்லையா? இல்லை வேறு கட்சியிலே இல்லையா? அதிமுகவில் இருந்து அமைச்சர்களான யாருமே எம்ஜிஆர் படம் டிக்கெட் விற்கலையா? என்னங்க பேசணுன்னா எதனா பேசிட்டு போகிறதா? கவர்மெண்ட்டை வந்தால் கொஞ்சம் கூட டைம் கொடுக்க மாட்டிங்களா? சரி, அவன் வந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. நமகளை ஊக்குவிக்கிறாங்க, பரவாயில்ல, நம்ம முயற்சியை பாராட்டுறாங்கன்னு பண்ணுவோம். புதுசாக வந்த சின்ன பசங்க 2 பேர், ஒருத்தன் மது விலகில் கலக்கலன்னு கலக்கிறாப்புல, ஒருத்தன் விவசாயத்தில் பண்ணுறாப்புல, ஒருத்தர் அறநிலையில் பண்ணுறா. யாருக்குமே 30-32 வயசுக்குள்ளே உள்ள இளைஞர்கள் தான். பாராட்டணுமா வேணாவா? முட்டா பசங்க, ஒன்றுக்கும் தெரியாதவனுங்க, அறிவில்லாதவனுங்கன்னு பேசியிருந்தேன் என்னங்கண்ணே. அந்த கூட்டத்தில் தான் இவர் கலந்துட்டு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்க இது முயற்சி எடுக்கலான்றாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஓட்டு திமுக தான் வரும், அதுவும் தாவேகாக்கு தான் சாதகமாக. இதே வேலையை மக்கள் நல கூட்டணிக்கு இவர் தான் உருவாக்குனார். வேல்முருகன் தான் முதல்ல வந்து ஜெயலலிதாவை பார்த்தது, இது பண்ணது. அப்புறம் திருமாவளவனை இவருக்கு வேல்முருகன் கான்டாக்ட் பண்ணி இழுக்கிறாரு. அதுக்கு பிறகு திருமாவளவன் வைகோவை இழுக்கிறாரு. இடதுசாரிகள் ஏற்கனவே ரோட்டில் தெரிஞ்சிருந்தாங்க, வெளியில் வந்துட்டு யார் கூடயும் கூட்டணி இல்லையா. அப்போ ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க, எந்த திராவிட கட்சி கூடயும் கூட்டணி இல்லை, அந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தான முடிவு எடுத்திருந்தாங்க. அப்புறம் இடதுசாரி கட்சிகள், அப்புறம் இவருக்கு வாசனை பிடிக்கும், வாசன் கூட கூட்டணி இவர் மத்தியானம் சாப்பிட்டு அறிவித்தார். கலைஞர் டக்குன்னு காங்கிரஸ் கூட ஒப்பந்தம் போட்டார். அதில் அப்பா பிள்ளைக்கு பிரச்சனை, வாசன் கோச்சிட்டு இங்கே வந்தார். கடைசியாக தேமுதிக வர வேண்டியது, அதை மாப்பிள்ளை ஸ்டாலின் அவங்க டீமு நல்லா உரண்டை இழுத்து வெளியே துரத்தி விட்டாங்க. இதுதான் சாக்குன்னு ஜெயலலிதா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி தேமுதிக கூட்டு வந்து சேருங்க பண்ணாங்க. முடிவாக விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளர்னு அறிவித்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. மக்கள் நல கூட்டணி உருவாயிடுச்சு. உருவாக்குனது யார்? வைகோ, திமுக. திமுக. ஏன்னா
கடைசியாக பெரிய ஆப்பா வச்சு அடிச்சாங்க பாருங்கள், அதுதான் தேமுதிக. அதோட முடிச்சு விட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு வேலை ஃப்ரீயாக போச்சு. அதனால் அதுதான் வேல்முருகன். அதனால் இந்த மாதிரிலாம் பிரிஞ்சுதுன்னா உங்களுக்கு திமுக ஆதரவு ஓட்டுகள்லாம் சேதரும். அவரு சொல்கிறாரே சார், நீங்கள் வந்து நம்ம ஒன்றா இருப்போம், கூட்டணி கட்சிகளை கூட்டுறது என் பொறுப்பு அப்படின்றாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். கூட்டணி கட்சி தான் இங்கே தான் இருப்பார். ஏதாவது பாவம் அன்றைக்கி தஞ்சை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 முஸ்லீம் கட்சி தான் கூட இருக்குது. அதுலேயும் அங்காளி பங்காளிங்க அவங்க, ஜவாஹர்லாவும் தமிமுன் அன்சாரியும். அதை தாண்டி வேறு ஏதாவது கட்சி சொல்லுங்கள். தேமுதிக கூட அன்றைக்கி கலந்துக்கலன்னு நினைக்கிறேன். அதான் நிலமை. அதனால் இன்றைக்கி அரசியல் நல்லா இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. சூப்பர் சார், ரொம்ப அழகாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுங்க மைக்கம் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.